எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று சூப்பர் மேட்சாக இருந்துச்சு. சிஎஸ்கே vs ஆர்சிபி. ஒரு செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஃபைனல் வரையும் ஒரு சூப்பராக முடிச்சிங்க மேட்ச்சு. சிஎஸ்கேக்கு வந்து என்ன ஒரு ஹார்ட் லக்கு, ஜெயிக்க முடியல. பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணாங்க. ஆர்சிபியும் 214 அடித்தாங்க. அந்த டார்கெட்னால் திருப்பி சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னி வரையும் ஆர்சிபியில் வந்து 214 யாருமே சேஸ் பண்ணதில்லை. சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க சிஎஸ்கே. என்ன சிஎஸ்கேக்கு வந்து ஒரு லக்கு இல்லை. ஜடேஜாக்குன்னா நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. 3 சான்ஸ் கொடுத்தாங்க ஜடேஜாவுக்கு. அப்பயும் அவரால் அடிக்க முடியல. ஆனால் கடைசி வரையும் நின்று போராடினார் ஜடேஜா. அப்புறம் ஆயுஷ் மாத்ரே செம்ம டேலண்ட்டுங்க. எப்பாப்பா என்ன மாதிரி டேலண்ட்டு ஆயுஷ் மாத்ரே. 94 ரன் செம்மையாக ஆடினார் பேட்டிங்கு. சூப்பர் டேலண்ட் அவர். கண்டிப்பாக ஒரு பயங்கரமான டேலண்ட்டாக இருப்பார் சிஎஸ்கே ஃபியூச்சர் கம்மிங் அப் கேம்ஸுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோமியோ சுப்படி என்ன பொழந்து எடுத்துட்டாருங்க மனுஷன். கடைசி 2 ஓவரில் ஆர்சிபி வந்து 54 ரன்னுங்க. லிட்டரலாக இப்போ டிம் டேவிட்டும் ரோமியோ சுப்படும் பொழந்து எடுத்துட்டாங்க. அதுவும் பத்திரானாவுன்னா வெளுத்து எடுத்துட்டாங்க போட்டு. நான் வந்து போன மேட்சே சொல்லியிருந்தேன், நெத்தனாலிஸ் ஆட வைங்கன்ட்டு. அதை ஆட வைக்காமல் அவங்க மறுபடியும் பத்திரானாவுக்கே சான்ஸ் கொடுத்தாங்க. பட் ஆனால் அவங்க போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க பத்திரானாவை. செம்ம எஃபர்ட்டுங்க ஆர்சிபிகிட்டேருந்து. பவுலிங் லாஸ்ட் ஆல் கடைசி 2 பாலுங்க 5 ரன் அடிக்கணும். சூப்பராக பவுலிங் போட்டுட்டாருங்க. செம்மையாக நெயில் பண்ணிட்டார் யாக்கரை. தோனி விக்கெட்டே எடுத்தது வந்து அந்த யாக்கரில் தான் எடுத்தார். செம்ம பவுலிங் யாஷ்டால்கிட்டேருந்து. ஓவரால் ஆர்சிபி பவுலிங் வந்து யாஷ்டால் தான் கண்ட்ரோல் பண்ணார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஆனால் கடைசியில் சூப்பராக போட்டார். அவங்களுக்கு ஏசல் விடுவாரு நேற்று ஆடல. அது ஆடாமலே வந்து யாஷ்டால் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நான் ஒரு டெப்த் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்ட்டு. ஆனால் சிஎஸ்கேக்கு என்ன ஆடலக்கு, ஜெயிக்க முடியல. இந்த சீசன் ஃபுல்லாக ஆடலக்காக இருந்துச்சு. நேற்று பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க, அப்பயும் ஜெயிக்க முடியல சிஎஸ்கேவால். பயங்கர பேட்டிங் வந்து ஆயுஷ் மாத்ரே, ரவீந்திர ஜடேஜா, ரோமியோ சுப்பர் செம்ம பேட்டிங் ஆடினாங்க. ஹார்ட் லக்கு சிஎஸ்கேக்கு. பரவாயில்ல, இது மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் செம்ம மேட்சாக இருந்துச்சு, ஒர்த்து மேட்சாக இருந்துச்சு நேற்று பார்க்குறதுக்கு. நல்லா வேல்யூவான மேட்சாக இருந்துச்சுங்க. இது மாதிரி ஒரு மேட்ச் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது. அந்த ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச் vs பஞ்சாப் மேட்சோட இந்த மேட்ச் வந்து நேற்று வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கான்டெஸ்ட் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. 2 டீமுக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியல. ஆனால் ஆயுஷ் மாத்ரே ஜடேஜா பார்ட்னர்ஷிப்பு சொல்லியா ஒன்றுங்க. 100 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க. செம்ம டேலண்ட்டாக இருக்கார் ஆயுஷ் மாத்ரே. ஒரு ஃப்யூச்சர் வந்து அவர் தான் ஆயுஷ் மாத்ரே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. கண்டிப்பாக ஃப்யூச்சர் வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார். ரவீந்திர ஜடேஜா அடிக்கவே இல்லைன்னா இந்த மேட்ச் வந்து ரவீந்திர ஜடேஜா ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டார், உழந்து எடுத்துட்டாருங்க. ஓவராலாக சிஎஸ்கே டீம் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டெப்த்து கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும். பரவாயில்ல, ஹார்ட் லக் சிஎஸ்கேக்கு. ஆனால் மேட்ச் வந்து நேற்று பார்க்க செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு, செம்ம வேல்யூவாக இருந்துச்சுங்க.